அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும், தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகட்டும், குழந்தை செல்வங்கள் கிடைக்கட்டும். நாளை மகாலய அமாவாசை விரத நாள். நாளை கொலு வைப்பதற்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும். பகல் நேரத்தில் வைக்க முடியாதவர்கள் இரவு 7 மணி முதல் 9 மணிக்குள்ளும் கொலு வைக்கலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்று இரவு 10:34 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று காலை 11:15 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 11:15 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு, ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், குறிப்பாக பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷப ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். டைவர்ஸ் அல்லது விவாகரத்து அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். பெரியவர்கள், முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். புதன் சுக்கிரன் நாள் உங்களுக்கு சில யோகங்கள் வந்து போகும். விஐபிக்களின் நட்பு கிடைக்கும். அவர்களால் சில லாபங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு.
திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் சம்மந்தப்பட்ட மெஷினரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சகோதர சகோதரிகளின் இருந்த பிரச்சனைகள் குறையும். பஞ்சாயத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. டென்ஷன் கூடாது. சிலருக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இருக்கும். வாகனங்களால் செலவுகள் உண்டு. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் உங்களுக்கு வந்து சேரும். செவிலியர்களாக, தாதிகளாக இருப்பவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. விஐபிக்களின் தொடர்பால் அல்லது நட்பால் நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது அறிமுகமில்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை தருவதற்கு அல்லது பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தியோ, முக்கியமான கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு திடீர் வருமான உயர்வு உண்டு, லாபங்கள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இன்று பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலைக்காக காத்திருக்கும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும். நண்பர்கள் வழியிலே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அதே போல் ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரும். பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ப்ரொடியூசராக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தேடுபவருக்கு சிலருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். அதே போல் காதலர்களுக்கிடையேயும் நல்ல அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக, ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதே போல் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இதே போல் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. முன் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே போல் பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காயங்கள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். வரன்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் தொழில் வியாபாரத்திலே போட்டி இருக்கும். லாபங்கள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். பிஸ்னஸில் சிலருக்கு நெருக்கடிகள் வந்து போகும். ஜவுளி கடை, டெக்ஸ்டைல், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள்,
நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உதவிகள் வந்து சேரும். வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே இனிமையான நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கெமிக்கல் இன்ஜினியராக, மரைன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அல்லது பெட்ரோலியம் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வாழ்க்கையிலே வெற்றிகளையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.